ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்களில் ரொம்பவே ஒரு முக்கியமான மாதம், ரொம்ப சிறந்த ஒரு மாதம் அப்படின்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் வரும். இந்த பங்குனி மாதத்தை நம்ம மங்களகரமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பங்குனி மாதம் முடிவதற்குள்ள முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா நம் வாழ்க்கையில் நம்ம இழந்த அனைத்துமே நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பொருட்களை நம்ம இழந்திருப்போம். அது திரும்ப கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் கடனில்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கும் முருகப்பெருமானை நினைத்து பங்குனி மாதத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்தோம்னா எதை இழந்தோன்னு வருத்தப்பட்டுருக்கோமோ நிச்சயமாக அது நமக்கு திரும்ப கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகிறதோட குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த பரிகாரத்தை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய எந்த நாள் வேணாலும் நீங்கள் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டை நீங்கள் முழு மனதோட முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் செய்யணும். இதற்கு பொருள் தான் நமக்கு தேவை. முதலாவதாக செம்பருத்தி இலை நமக்கு தேவை. இந்த செம்பருத்தி இலைங்கிறது முருகப்பெருமானின் வேல் வடிவத்தை போல இருக்கும். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்துக்கலாம். நம்ம என்னைக்கு இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோமோ அன்னைக்கு மாலை 6 மணிக்கு வீட்டில் நம்ம தீபம் ஏற்றுவோம்ல, எப்பொழுதும் போல் பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தட்டை வச்சு அதற்கு மேலே ஒரு செம்பருத்தி இலையை வைங்க. அதற்கு மேலே துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை இதையும் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட முழு மனதோடு சொல்லி வேண்டிக்கோங்க. மாலை நேரத்தில் எவ்வளோ நேரம் தீபம் எரியுமோ அவ்வளோ நேரம் அது அந்த தீபம் எரிகிற வரைக்கும் இந்த பொருட்கள் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் தீபத்தை குளிர வைக்கும் பொழுது ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் 4 மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் தடவிக்கோங்க. முருகப்பெருமான மனசார நினச்சி இந்த இலை துவரம்பருப்பு பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் அந்த பேப்பரில் நடுவில் அப்படியே வச்சு மடித்து முருகப்பெருமானோட பாதத்தில் அப்படியே வச்சுருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த தீபம் எரியிற வரைக்கும் எரியட்டும். அதை நீங்கள் குளிர வைக்க போகிறீங்கன்னா அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்களை ஒரு வெள்ளை பேப்பரில் 4 மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் தடவி முருகப்பெருமான் நினச்சி அந்த பேப்பரில் அந்த அந்த இலையில் உள்ள பொருளை அப்படியே வைக்கணும். அதை நீங்கள் முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இதற்கும் நீங்கள் காட்டணும். அந்த முடிச்சு வேறு எங்கேயும் நீங்கள் வைக்க வேணாம். முருகனோட படம் வச்சுருப்பீங்க, முருகப்பெருமானோட படம், அவங்க பாதத்தில் நீங்கள் அதை வச்சுருங்க, மறந்துடாதீங்க. மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியோ கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ நீங்கள் இதை எடுத்து இதில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி நீங்கள் புதுசாக நீங்கள் வச்சுக்கலாம். அந்த பழைய பொருட்களை ஓடுற தண்ணி இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா செடி கொடிகளுக்கு அடியில் போட்டுருங்க, அதை கால்படாத இடத்துல போட்டுருங்க. திரும்பவும் இதே மாதிரி மாற்றி வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் பொழுது எம்பெருமானின் முருகப்பெருமான் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். நமக்கு பண வரவு அதிகரிக்கும். நாம் இழந்த அனைத்தையுமே நம்ம திரும்ப பெறலாம். நம்முடைய குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும். முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்று இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதோடு நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் நாம் பெற்று சிறப்போடு நம்ம வாழலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. சஷ்டி திதி மாதத்தில் ஒரு முறை செய்தாலே நீங்கள் போதும். மாதம் ஒரு முறை. இப்போ நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து நீங்கள் இதை செய்கிறீங்க இல்லையா, ஏன்னா பங்குனி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொன்னான நாள். நீங்கள் திரும்ப அடுத்த மாதம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சஷ்டி திதியில் அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. இதை நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. இதை செய்யும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானை நினைத்து ஒரு முறை செய்தாலே இதோட பலன் நீங்கள் கண்கூட உணரலாம். கடின உழைப்பை நீங்கள் மூலதனமாக போடுறீங்க. அதோட இந்த ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள்
செய்யும் பொழுது நம்ம எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ, நேர்மையாக இருக்கிறோமோ, அதுக்கு தகுந்த பலனை நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாங்க. முருகப்பெருமானை தொடர்ச்சியாக நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கடன்களும் தீரும், செல்வ வளம் அதிகரிக்கும், வீட்டில் நிம்மதி, ஒற்றுமை அனைத்துமே ஒவ்வொன்றாக வர தொடங்கும். முருகப்பெருமானை நினைத்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் தினமுமே கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாமே நீங்கள் ஒலிக்க விடலாம், டிவியில் அல்லது மொபைலில் போட்டு. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நீங்களே அதை படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நிச்சயமாக நீங்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.